தொடர்ந்து நடக்கும் சாலை விபத்துகள். அது இல்லாம 2 நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியில பாத்தீங்கன்னா ஃபேமிலியா போறாங்க. பள்ளம் தெரியல அவங்களுக்கு, அதாவது பள்ளம் இருக்கிறதுக்கு அந்த அறிகுறியே இல்ல, எந்த தடுப்பும் அவங்க வைக்கல, ஒரு எச்சரிக்கை பலகையும் வைக்கல, பேரிகார்டும் எதுவுமே வைக்கல. அந்த குடும்பமே அந்த பாலம் கட்டுற இடத்துல அப்படியே விழுந்து 2 பேர் இறந்துடுறாங்க. இது ரொம்பவே கொடூரமான விஷயம், கொடுமையான விஷயம். இது போல அதனால்தான் நான் தொடர்ந்து பதிவுகளை போட்டே இருக்கிறேன். அந்த சாலைகளால் விபத்துகள் ஏற்படுகிறது, அதிகாரிகளின் அலட்சியத்தால் நிறைய விபத்துகள் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பதிவுகள் போட்டுனே இருக்கிறேன். சமீபத்தில் கூட ஒரு பதிவு போட்ட, அது உடனடியாக நிவர்த்தி செய்யப்பட்டது. அந்த மூலக்கடையில இருந்து மாதாவரம் வரைக்கும் அந்த சாலைகள் சரி பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். துணை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நடவடிக்கை எடுத்து அந்த சாலைகள் சீரமைக்கப்பட்டது. இது போல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க நிறைய இடங்கள் பள்ளத்தை நோண்டிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, எந்த ஒரு எச்சரிக்கை பலகை எதுவுமே வைக்காம ஒரு பேரிகார்டு வைக்கணும். எப்பொழுதுமே ஒரு பள்ளம் நோண்டுறோம், ஒரு வேலை நடக்குதுன்னா அங்க பேரிகார்டு வைக்கணும். அப்பதான் வாகன ஓட்டிக்கு தெரியும். இல்லன்னா அவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்களுக்கு சாதாரணமா ரோடு இருக்கிற மாதிரி தான் அவங்க பாட்டுக்கு வருவாங்க. ஒரு உயிர் சேதம் எவ்வளவு பெரிய மோசமான ஒரு கொடுமையான ஒரு விஷயம் சொல்லிட்டு அந்தந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஒரு உயிர் அந்த எந்த குடும்பத்துல போகுதோ அந்த குடும்பத்துக்கு தான் அதோட வழி தெரியும். மத்தவங்களுக்கு அது எதுவுமே தெரியாது. அவங்க இஷ்டத்துக்கு அப்படியே போகாங்க வருவாங்க, ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு அப்படியே போயிடலாம்னு சொல்லிட்டு. இது மிகப்பெரிய ஒரு கொடுமையான விஷயம். இது நடப்பதற்கு யார் காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அதிகாரிகள் தான் காரணம். நான் மீண்டும் மீண்டும் நிறைய பதிவு, அதிகாரிகள் தான் காரணம். அதிகாரிகளின் அலட்சிய போக்கு. அந்த பாலம் கட்டுற இடத்துல யார் இது பண்ணிருப்பா? அசிஸ்டன்ட் இன்ஜினியர், ஏஇ, நீங்க வடக்கு பஸ் ஏஇ, சூப்பரண்டன்ட், அந்த இன்ஜினியர், சர்வே இன்ஜினியர்ஸ் எல்லாமே இருப்பாங்க. நீங்க அவங்க மேலாம் சூப்பர்வைசர் மேலாம் போட்டிருக்கீங்க, வடக்கு பதிவு போட்டிருக்கீங்க. முதலமைச்சர் அவர்கள் 3 லட்ச ரூபாய் சொல்லிட்டு தனிப்பட்ட முறையில் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. உயிர் போயிட்டு அவ்வளவுதான். அந்த குடும்பம் பாத்தீங்கன்னா கஷ்டத்துல இருப்பாங்க. அந்த குழந்தை வர ஒரு பக்கம் இருக்கு, எல்லாமே கஷ்டத்துல இருப்பாங்க. இப்போ இது காரணமானவர்கள் யார்? அந்த காரணமான அத்துணை அதிகாரிகளுடைய சம்பள பணம், அவர்களுடைய கிராஜுவேட்டி பணம், ப்ராவிடன்ட் ஃபண்ட், இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த குடும்பத்துக்கு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம எந்த அதிகாரிகள் அலட்சியத்தால் இருந்தாங்களோ, நீங்கள் வழக்கு பதிவு போட்டிருக்கீங்க, ஆனா அவர்களை பணியிட நீக்க செய்யணும், பணியிலிருந்து நீக்கணும் அவங்கள. இந்த மாதிரி ஒரு சரியான முறையில் தமிழக முதலமைச்சர் கடுமையாக நடந்து கொண்டால் எல்லாருக்கும் ஒரு பயம் வரும். ஏன்னா என்ன நினைச்சுக்கிறாங்க, யாரோ ஒரு உயிர் போகுது, நாம நல்லா இருக்கிறோம், நம்ம குடும்பம் நல்லா இருக்கு, நம்ம குழந்தை குட்டி நல்லா இருக்கிறாங்க, அடுத்தவங்களை பார்க்கணும், அடுத்தவங்களுடைய உயிரை நீங்க பாட்டுக்கு மதிக்காம உங்களுடைய இஷ்டத்துக்கு நடந்து கொண்டிருந்தால் இது போல ஒரு மிகப்பெரிய தண்டனை நம்மளுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு பயம் வரணும். எல்லா அதிகாரிகளுக்கும் பயம் வரணும். அப்பொழுதுதான் தப்பு செய்ய பயப்படுவாங்க. ஒரு வேலை நடக்குதா, அந்த வேலை சரியா இது பண்ணிட்டு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம, மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம சரி செய்துட்டு போறாங்க பாத்தீங்களா, அதுதான் உண்மையான அதிகாரிகள்.